பாடசாலையின் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே அனைவருக்கும் எனது அன்பான மாலை நேர வணக்கம். உண்மையிலே இன்று நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த பாடசாலையில் விளையாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு அதற்கு நான் நன்றி கூறுகின்றேன். எங்களுடைய முன்னாள் குருவானவர் இப்பொழுது அதிபராக இருக்கின்ற எங்களுடைய அதிபர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் எங்களுடைய இந்த பாடசாலையின் அதிபர் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு விடயத்தை கூறியிருந்தார், நான் அடிப்பதே இல்லை என்று. தமிழ் பாடம் வருதாவது அவங்களோடு அடிக்கிறதா கடந்த காலத்துல எங்களோட பாடசாலையில நான் நினைக்கிறேன் 20 வருஷத்துக்கு பின்னால போனா நிறைய மாற்றங்களோட இந்த பாடசாலையில இருந்து கல்வி கற்ற ஞாபகங்கள், அந்த நேரம் பாடசாலை ஆசிரியர்கள் அதிபர்கள் நடத்தியிருந்த விதங்களை பார்க்கின்ற போது சந்தோஷமாக இருக்கின்றது. இப்பொழுது பார்க்கின்ற போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. அந்த வகையில் நான் இந்த இடத்தில் உங்களை போல் அமர்ந்திருந்து இந்த மேடையில் இருந்து பேசலாமா என்று நிறைய கனவு கண்டான். அதோடு 20 வருஷத்துக்கு முதல் இப்பொழுது அது நிறைவாக இருக்கின்றது. அது இன்னொரு வகையில் நான் கடவுளுக்கு நன்றி கூறப்பட்டவனாக இருக்க வேண்டும். இருந்தும் கல்வி என்பது இன்றைய நாளைய விதை. நாங்கள் எவ்வாறு விதைக்கின்றோமோ அந்த விதையை அவ்வாறுதான் அறுவடை செய்ய முடியும். எனவே மாணவர்கள் நீங்கள் நாங்கள் பேசுவதை அவதானிக்க வேண்டும். ஏன்னா நாங்க பேசுறது உங்களோட தான், பெற்றோரோட பேசுறதில்ல, ஆசிரியரோட பேசுறதில்ல. மாணவர்கள் நாங்கள் என்னத்தை பேசுறோம் என்பதை நீங்க பேசணும், கவனம் எடுக்கணும். ஏன்னா உங்களை அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார், அங்களவா சத்தம் போடுற, இந்த கல்லூரியில இந்த வேலையெல்லாம் இப்படி நீங்க நாங்க என்ன பேச வரோம், என்னத்தை பேசுறோம் என்றதை கவனம் எடுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு மாணவனை பற்றி ஒரு கதையை சொல்லலாமல் நான் நினைக்கிறேன். இந்த இடத்தில் அது சிறந்ததாக இருக்கும் என்று. ஒரு மாணவன் 1ஆம் ஆண்டு படிக்க செல்கின்றான். படிக்க செல்கின்ற போது அவனுக்கு காதில் ஒரு பிரச்சனை. அந்த மாணவன் படிப்புல மிகவும் நல்ல ஊக்கம் உள்ளவன். அவனுக்கு திடீர்னு ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கிறதுக்குள்ள மூளைக்காய்ச்சல் வருது. மூளைக்காய்ச்சல் வந்து அவனால மூளை இயங்காம இருக்கு. பாடசாலைக்கு செல்லுதான். பாடசாலையில் ஆசிரியர் சொல்றாங்க, அந்த கடிதத்தை கொண்டு அம்மாட்ட கொடுங்க, நீங்க அம்மா இந்த கடிதத்தை பார்த்து முடிவெடுப்பாண்டு. அந்த அம்மா அந்த கடிதத்தை பார்த்து வச்சுட்டாவும் பாடசாலையில் என்ன சொல்லப்பட்டது சொன்னா, இவருக்கு மூளை வளர்ச்சி இல்லை, இவரை படிப்பிக்கலாதீங்க, நீங்க வச்சு படிப்பீங்க. அவர் அம்மா வந்து ஒரு ஆசிரியர், அப்பா வந்து ஒரு தொழிலாளி. ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு தேவை இந்த கதை என்னத்துக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த மாணவனை 3 வருஷமா வச்சு தந்த படிப்பில படிப்பிச்சு திரும்ப பாடசாலைக்கு ஒப்படைக்கிறாவும். பாடசாலையில சிறந்த பெறுவர்களை சொல்றான். சிறந்த பெறுவர்களை பற்றி பெரிய மாற்றங்களை கொண்டு வரான். பாருங்க, ஒரு மூல வளர்ச்சி அடைச்ச சொல்லி மூல வளர்ச்சி குறைவும் ஒன்றும் செய்யலாம் சொல்லப்பட்ட ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் தான் கற்பிக்கிறான். இந்த ஆசிரியர் எப்படி கற்பிக்கிறான்னு சொன்னா, அவனுக்கு ஏற்ற வகையில அவனால் விலகிக் கொள்ளக்கூடிய வகையில கற்பிக்கிறான். இன்றைக்கு அந்த மாணவன் உலகத்திலே சிறந்த ஒரு விஞ்ஞானியா இருக்கிறான். இந்த உதாரணத்தை இன்றைக்கு ஆசிரியரை காத்துறதுக்கு ஒரு ஆசிரியர் இல்லை. பாருங்க, திரும்பி கவனம் எடுக்கணும் பெற்றோர் சங்கத்தினர். ஏன்னா இந்த இடத்துல நான் பார்க்கறதுக்குள்ள எனக்கே ஒரு வேதனையா இருக்குது. ஏன்னா இந்த படிப்புக்கு அதிபர் நான் கூட சொல்ல இயலாது. கண்டிப்பா ஒரு சூழ்நிலை நான் சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகுவேன். ஏன்னா இந்த நிகழ்வு வந்து நாங்க நடத்துறது பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்கு, அவங்க சிறந்த முறையில நல்ல எதிர்காலத்தை அறிவம் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் இந்த உலகத்திலே சிறந்த விஞ்ஞானியான தோமஸ் எடிசன் அவர்கள் இன்று பல முறைகள் மின்சாரத்தை எப்படி சேமிக்கிற, கடிகாரம் எப்படி ஓடுது, நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க தடைகள் வந்துச்சு. ஆனால் தடைகள் எல்லாம் கடக்கிற நேரம் அவருக்கு பின்னால் ஒரு ஆசிரியர் இருந்தாங்க, பெற்றோர்கள் இருந்தாங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை இந்த பாடசாலை நான் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆசிரியர்கள் சிறந்த முறையில் செயலாற்றுவார்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய இடத்தில் நாங்கள் எங்களுடைய அதிபர்கள் 3 பேர் பல்கலைக்கழகம் செல்வோம் என்று சொல்வதை விட 15 பேருக்கு மேற்பட்டாக செல்ல முடியும். 15 பேருக்கு அல்லது அட்லீஸ்ட் ஒரு லோயோ அல்லது ஒரு டாக்டராக செல்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆசிரியர்கள் நீங்கள் கூட கவனம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் முந்தி போகணும் 6 மணிக்கு முதல் போகணும் என்று சொல்லியிருந்தா பிள்ளைகளை நான் என்ன செய்யுது 12 மணியாக போயிடும் வீட்டுக்கு. மாறும். நாங்க வழிகாட்டிகளாக யாரும் இருக்கக்கூடாது. எனவே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அந்த மாணவன் ஒரு நாள் எடிசன் என்ற ஒரு விஞ்ஞானி ஒரு நாள் வீட்டை துப்புரவு செய்கிற நேரம் தான் ஒரு கடிதம் இருக்கிற அந்த கடிதத்திற்கு வாசிக்கிற நேரம் பாடசாலையில் ஆசிரியர் என்ன எழுதுகிறார், இந்த
வாலிப இந்த இளைஞன் படிக்க முடியாது, இவன் மூளை இவனுக்கு செயற்பட முடியாதனால் நான் இவனை வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றேன் என்று அந்த தாய் அந்த கடிதத்தை அந்த மகனிடம் காட்டவில்லை. மகனை சிறந்த முறையில் படிப்பிக்கின்றான். இன்று அவன் உலகமே போற்றும் ஒரு விஞ்ஞானியாக திறந்து கொண்டிருக்கிறான். எனவே ஒரு கல்வியின் வளர்ச்சி, ஒரு இளைஞரின் வளர்ச்சி, ஒரு மாணவனின் வளர்ச்சி இரண்டு பேரும் தங்கியிருக்கின்றது. ஒன்று பெற்றோர்களில், அடுத்தது ஆசிரியர்களில். இந்த இரண்டு பேரும் சரியாக வழிநடத்துவமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் நான் சொன்னது போன்று நாங்கள் எவ்வாறு விதை எறிகின்றோமோ அந்த விதையை பராமரிக்கின்ற போது அது சரியான அறுவடையை தரும். கல்வி என்பது இன்று கசப்பாக இருக்கலாம், நாளை இனிப்பாக இருக்கும். ஏனென்றால் கல்வியை கற்று அனுபவம் பெற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், உலகத்தில் அழியாத சொத்து கல்வி என்றுதான். எனவே அந்த கல்வியை வளர்ச்சி அடைவதற்கு வளர்ப்பதற்கு இங்கு இருக்கின்ற பெற்றோர் சங்கத்தினரும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சிறந்த முறையில் கவனம் எடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக பல மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். எனவே இது ஒரு கிராமப்புறத்து பள்ளிக்கூடம், இங்கு எதுவும் தெரியாது, நாங்கள் செல்லலாம், படிப்பிக்கலாம், அல்லது நாங்கள் எதையும் பேசலாம், எதையும் கேட்கலாம் என்று நீங்கள் கவனம் எடுக்க வேண்டாம். தயவு செய்து முழு மனதோடு, நான் இந்த ஒரு சிலருக்கு கவனம் நான் சொல்லுவேன், முழு மனதோடன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சிறந்த முறையில் நடத்துவீர்களாக இருந்தால் நிறைய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். நான் பார வருஷம் இந்த கிரௌண்ட் இப்படி இருக்காது, இதோட வித்தியாசமான கிரௌண்டா நான் மாற்றுவேன். அதுக்கு என்ன வேலும், ஏன்னா இப்பொழுது இருந்து ஆரம்பிச்சு கொண்டிருக்க வேலையை பார வருஷம் போல இந்த மண் இந்த இந்த கல்லிலே நான் குத்திக்கிட்டு ஓட வேண்டியது இல்லை. அந்த மாற்றம் உங்களுக்கு அதை ஏற்படுத்துகிறேன். அதே போல உங்க பாடசாலைக்கு நான் இப்ப முதற்கட்டம் ஒரு பெரிய தெங்க பக்கத்தில் ஒரு தூண் எழுப்பி உங்க பாடசாலையில பேர் நேம் அடிக்கி அதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறேன். எப்படி நிறைய மாற்றங்கள் உங்க பாடசாலையில ஒரு போட்டோ மெஷின் அறிவிக்கிறார் வந்த நேரம் அதை செய்தாலும் சொல்லியிருக்கிறேன். நிறைய என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை நான் கண்டிப்பாக செய்திருவேன். ஆனா எனக்கு தேவை என்ன, இந்த ஊர்ல இருக்கிற மாணவர்கள் சிறந்த முறை கல்வியை கற்க வேண்டும். அதற்கு எங்களுடைய அதிபர் அவர்கள் சிறந்த முறையில் நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். எனவே எதிர்காலம் என்பது ஆசிரியர்களின் கையில் இருக்கின்றது, மாணவர்களுடைய. மாணவர்கள் சிறந்த முறையில் சிறந்த எதிர்காலத்தை அறிவதற்கு நான் என்று பெருமைப்படுவது என்னை படிப்பித்த ஆசிரியர் என்னை இந்த பாடசாலைக்கு இருக்கின்றது, அது நான் இன்னைக்கு பெருமைப்படுறேன். அதே போலதான் இன்னைக்கு நான் இங்க மற்ற மாணவர்களும் ஆசிரியர்களை பார்த்து பெருமைப்பட வேண்டும், ஆசிரியர்களும் மாணவர்களை பார்த்து பெருமைப்பட வேண்டிய கட்டத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது இந்த பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களை சார்ந்ததாக இருக்கும். எனவே நாங்கள் கடந்த காலங்கள் பல விதமான பிரச்சனை, பல விதமான சூழல்களில் எங்களுடைய கல்வியை அளித்திருக்கின்றோம், எங்களுடைய சகலத்தை இழந்திருக்கின்றோம். இழந்து ஒரு நல்ல நிலையில் இப்போது உருவாக்கி கொண்டு வருகின்ற போது இன்று இப்போது இருக்கின்ற சூழல் ஒரு நான் நினைக்கிறேன் நல்லாட்சி என்று கூறுகின்றார்கள். ஒருவர் நல்லாட்சியா இருந்தாலும் சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அந்த சூழலுக்கு ஏற்றவாறு இன்று இருக்கின்ற இந்த இளம் சமுதாயத்தை இந்த எங்களுடைய கல்வநேரி மண்ணில் இருக்கின்றவர்களை நான் நினைக்கிறேன் நல்ல இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கனவாக இருக்கின்றது. அதற்கு என்னால் முடிந்தவரை என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து வருவேன். என்றால் நான் ஆரம்பத்தில் கூட என்னுடைய ஆதவனாசிரியர் அவர்களுடைய சிங்காரப்புறம் அந்த பாடசாலையில் நிறைய பிரச்சனை இருந்தது, போய் பார்க்கக்குள்ள அது ஒரு கூப்பிட்டு காட்டு நான் ஒரு பிரச்சனையா பாருங்க, அவ்வளவு பிரச்சனையை நான் செய்து கொடுத்தேன். இந்த பாடசாலையில என்னுடைய அதிபர்கள் என்னை அழைத்த போது இப்போ வந்திருக்கிறோம். ஆனால் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி ஆகுவேன், மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும். ஏனென்றால் அதில் மாற்றம் இருக்காது. கல்வியின் வளர்ச்சி மிக முக்கியம். எனவே நான் நினைக்கிறேன் மாணவர்களிடம் மாற்றம் காட்டுவதிடம் கூட இருக்குமாக இருந்தால் நான் என்ன பொறுத்தவரை நான் இதற்கு இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய அறிவு கூறுகின்றாரோ அதனை செய்வேன் என்று கூறி எனக்கும் சந்தர்ப்பம் அளித்த பாடசாலை ஆசிரியர், அதிபர்கள், பெற்றோர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. விடயங்களை சுட்டிக்காட்டி வெளியாகவும்